ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் இன்ஜினியர்ஸ் தமிழன் முத்துக்குமார். இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என்னோட விசேஷ தெரிவிச்சுக்கணும்னு இந்த வீடியோவில் நினைக்கிறேன். மொதல் ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அவங்களோட பேர் வந்து வித்யா. கங்க்ராச்சுலேஷன் வித்யா ஃபார் யுவர் நியூ பார்ன் பேபி. ரெண்டாவது ஃப்ரெண்டு வந்து பாலசுப்ரமணியன். ஸோ அவருக்கு வந்து இப்போ அக்டோபர் 26 வந்து வெட்டிங். ஸோ அவருக்கு வந்து என்னோட பெஸ்ட் அட்வான்ஸ் வெட்டிங் விஷஸ் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க 2 பேர் தான் என்னோடய ஃப்ரெண்ட். ஸோ திடீர்னு ஸ்பார்க் ஆச்சு, சரி இந்த வீடியோவில் சொல்லணும், விஷ் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதுதான். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வியூவர்ஸ், இந்த வாரம் வந்து எங்கேயும் வெளியே போகல வீலாக் பண்ணுறதுக்காக. கிளைமேட் அண்ட் வெதர் வந்து சரியில்லை. ஸோ ஃபுல்லாக மழை க்ளௌடியாக இருந்துச்சு இந்த வாரம் ஃபுல்லாக. ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா, இந்த வாரம் 2 வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். அதுவுமே வந்து குக்கிங் ரிலேட்டடாக. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கேக் குக் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 2 வீடியோ ரெஃபர் பண்ணேன் யூடியூப்பில். ஒன்று வந்து மெட்ராஸ் சமையல், இன்னொன்று வந்து சிம்பிளி பேக்கிங். ஸோ இதோட 2 வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். சிம்பிளாக 4-5 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ பிகாஸ் இந்த கப் கேக் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு நம்ம குயிக்காக பார்த்தலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, அப்புறம் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சர்க்கரை இருந்தால் சர்க்கரை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் சாக்லேட், இது வந்து நம்ம மைதா மாவு, அது கிரான்பெரிஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் அது என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் இதுவும் சேம் சர்க்கரை தான், இது பவுடர் சுகரு. அப்புறம் வந்து கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கோங்க, ஹேசல் நட்ஸ்னு. இதுலனா முந்திரி பருப்பு தூள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கப் கேக் செய்கிறதுக்கு கப்பு வந்து நம்ம வீட்டிலே வந்து ஹோம்மேட் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கிங் ஷீட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கப்பு பின்னாடி வச்சு ஸோ இதை ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கப்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதில் தான் வந்து இந்த மாவெல்லாம் கலந்துட்டு இதில் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவை கலந்துப்போம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், ஏன்னா வந்து ஒரு 3 வந்து சாக்லேட்டுக்கு போட்டுப்பேன், 3 வந்து கிரான்பெரிஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே கலக்க ஆரம்பிச்சிடுங்க, மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சர்க்கரை பவுடர் வச்சுருக்கேன், ஸோ அதை ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஃப்ளேவருக்காக வெனிலா சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கொஞ்சம் பட்டர் கீழே அப்ளை பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க, அந்த கப்பில் அப்ளை பண்ணணும். ஸோ கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிடுவேன்னா, ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி வர மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரான்பெரிஸ் இல்லை சாக்லேட்லாம் ஆட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் கிரான்பெரிஸு இல்லை சாக்லேட்ஸ் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒரு பார்ட்டை வந்து நான் இன்னொரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பவுலில் வந்து உங்களுக்கு வந்து கிரான்பெரிஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிரான்பெரிஸ் போட்டு இதுலேயும் லைட்டாக அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பவுலில் சாக்லேட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாக்லேட் கப் கேக். ஸோ இந்த மாதிரி சாக்லேட் இருக்கும், அதை மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மெல்ட் பண்ணிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் சாக்லேட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீவர்ஸ், நம்மளோட மிக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாக்லேட் மிக்ஸு, இது வந்து கிரான்பெரி மிக்ஸு. ஸோ வியூவர்ஸ், ஒன்ஸ் மிக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டர் மீதி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து அந்த பேக்கிங் பேப்பரில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடுவோம். அந்த கப்பு இருக்குல்ல, அந்த கப்பில் கீழே வந்து அப்ளை பண்ணுவோம். ஆக்சுவலாக இதுக்கு கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி ஒன்று இருக்கும், நம்ம இட்லி தட்டு மாதிரி. பட் அது என்கிட்ட இல்லை, அதனால நான் டேரெக்டாக அது மாதிரி அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த கப்பில் வந்து கீழே பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பூனாக நீங்கள் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிரான்பெரி ஆல்ரெடி போட்டேன். அடுத்து வந்து சாக்லேட் வந்து போட போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு பிளேட் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த
இதுக்குன்னு தனியாக அந்த ஸ்கூப் ஒன்று இருக்கும் எடுத்து போடுறது. பட் அதெல்லாம் என்கிட்ட இல்லை. இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வியூவர்ஸ், எல்லா மிக்ஸையும் வந்து கப்பில் போட்டு வச்சிட்டேன். அடுத்து வந்து ஹேசல் நூஸ் போட போகிறேன். இது வந்து நம்ம ஊரில் அந்த முந்திரி பருப்பு பாதாம் மாதிரி, இங்கே ஆஸ்திரேலியா வந்து ஹேசல் நூஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். நூஸ்னால் நட்ஸு. ஸோ இதுதான் அந்த ஹேசல் நட்ஸு. ஸோ இதுதான் வந்து நான் இப்போது டாப்பிங் மேலே வந்து டெக்கரேஷனுக்கு போட போகிறேன். ஸோ ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு வியூவர்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுத்து ஓவனுக்குள்ளே போட போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 230 வச்சுக்கோங்க. 230 வச்சுட்டு ஒரு 18 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ கரெக்டாக 18 நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு ரிசல்ட்ஸை. ஸோ வியூவர்ஸ், இன்னும் டைம் வந்து 2 minutes இருக்குது முடிக்கிறதுக்கு. முடிஞ்சிடுச்சுன்னா இது நல்லா வந்துடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து ஹவு டு மேக் ப்ரௌனி அதையும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். ஸோ வியூவர்ஸ், ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கப் கேக்ஸ் எப்படி வந்திருக்குன்னு அதோட ரிசல்ட்ஸு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ ஒயிட் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு, நீங்களே பார்க்கலாம். பார்க்க ஷேப் தான் இட்லி மாதிரி இருக்குது. ஸோ சாக்லேட் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சாக்லேட்டும் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ சாப்பிட்டு பார்க்குறேன். இது வந்து இந்த கிரான்பெரிஸ் போட்டு செஞ்சது. இதோட டெக்ஸ்சரும் நல்லா இருக்குது, நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. சாஃப்டாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கிரான்பெரி பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்லா குக்காக இருக்குது சாஃப்டாகவே. சாக்லேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சாக்லேட்டும் நல்லா தான் வந்திருக்கு. மேலே அந்த நட்ஸு எல்லாமே இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வியூவர்ஸ், நீங்களும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌனி வீடியோட சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.